நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் கூறுவதற்கு மிகுந்த சிறப்புண்டு. நிச்சயமாக அல்லாஹும் அவனின் வானவர்களும் நபியின் மீது ஸலவாத் கூறுகின்றனர். விசுவாசிகளே, அவர்களின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறுங்கள் என அல்லாஹ் கூறுகின்றான். யார் ஒருவர் என் மீது ஒரு முறை ஸலவாத் கூறுகிறாரோ அவரின் மீது 10 அருட்கொடைகளை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். இன்னும் அவரது 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. அவருக்கு 10 தரங்கள் உயர்த்தப்படுகின்றது. யார் என் மீது ஸலவாத் அதிகமாக ஓதுகிறாரோ அவர் எனக்கு நெருக்கமானவர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை படித்தாலும் செவியுற்றாலும் அவசியம் அவரின் மீது ஸலவாத் கூற வேண்டும். காரணம், யாரிடம் என் பெயர் கூறப்பட்டு அவர் என் மீது ஸலவாத் கூறவில்லையோ அவரது மூக்கு மண்ணை தொடட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். யாருக்கு முன் என் பெயர் கூறப்பட்டு அவர் என் மீது ஸலவாத் கூறவில்லையோ அவர்தான் கருமி, கஞ்சன் என கூறியுள்ளார்கள். எப்பொழுதும் அல்லாஹ்விடம் துவா செய்கின்றோமோ அப்போதெல்லாம் அல்லாஹ்வை புகழ்ந்து போற்றிய பிறகு ஸலவாத் கூறி துவா செய்ய வேண்டும். துவா முடிக்கும் பொழுதும் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் கூற வேண்டும். துவாவில் எதுவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நீங்கள் ஸலவாத் கூறவில்லையோ அதுவரை உங்களது துவாக்கள் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் தொங்கிக் கொண்டிருக்கும். ஸலவாத் கூறுவதால் துவா அங்கீகாரம் பெறுகிறது என உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறியுள்ளார்கள். ஜும்மா நாளன்று அதிகமாக ஸலவாத் கூறுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டுள்ளார்கள். பள்ளியில் நுழைய அருகாமையில் சென்றாலும் பள்ளியை விட்டு வெளியேறினாலும் ஸலவாத் கூறுவது சிறந்ததாகும்.